மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கால வணக்கம். வழங்க சித்திரப்பாடத்திலே சுயமுறை விளக்கங்களை விளங்கப்படுத்த போகிறோம். நீங்கள் அதை சரியாக அவதானிக்க போகணும். இப்போ முறை இலகு வழியில் தான் நடக்கிற சித்திரம் நடந்தது. இலகு வழி எவ்வளவு லேசாக மினிமம் கூறக்கூடியதோ கூறணும். வெற்றுறுதி கஷ்டம். அதே போல் தத்துருவம் எடுக்கிறான். சிறுவர்கள் அப்படின்னு செய்ய முடியாது. தத்துருவமாக கல்யாணம் செய்யும். ஒரு பாடம் 5-6 மணிக்கு அறிஞ்சிடும். ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் இருக்கிற வழியாக நாங்கள் சாதாரண முறை இலகு வழியாக சந்தோஷமாக கீறணும். மனம் குழம்பி கீறான். சங்கீதம் நடனம் டான்ஸ் எல்லாம் அப்படி தான். மனம் சந்தோஷமாக தான் படம் கீறலாம். இப்போ டான்ஸ் ஆகிற ஒரு பொம்பளை பிள்ளை கவலைப்பட இப்படி இருக்கும். அது இப்போ இருக்கும். 3 என்பது இசை கவிஞர் என்றால் சந்தோஷம் மேனத்தை வேறு கவலை இருந்தாலும் தவிர்த்து போட்டு கண்டுவிடணும். அதான் முக்கிய அம்சம், அடிப்படையாக தான். சரியா? அந்த அடிப்படையை நான் உங்களை விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு அந்த கதவு செய்யல, கதவை செய்யல, மேசை செய்யல, வீடுகள் அந்த கதவுக்கு செய்திகள் போடும். ஒவ்வொரு விதமான பூக்கள், அலங்காரங்கள், டிசைன்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அதே அந்த தன்மையில் குறிக்கப்பட்ட கொஞ்சம் படங்களுக்கு வருவேன். சரியா? நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ உதாரணமாக முதலாவதாக உங்களோட வீட்டில் கதவு செய்து 2 கதவு சாத்தியதும் ஒரே சீரியாக 2 சீரியாக போடும். ஒரே சீரியாக போட்டுவிடும். அது நீர் சதுர வடிவமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய வீட்டு கதவு நிலை. இந்த கதவுக்கு இதே போல் சேலையும் அதே அளவில் வரும். இதில் கம்பி கொலுக்கி போட்டு விட்டுருப்பாரு. என்ன ஒரு கொலுக்கியில் போட்டுட்டு அந்த சேலை அசைஞ்சு நிற்கும். இதுதான் இந்த நிர்மம் சதுரச்சேலையில் செவ்வக வடிவம் தான், உயர வடிவம். சரியா? ஏபோ சைஸ் பேப்பரை கவிட்டுக்குறது. ஏபோ இப்படி இந்த வடமாக இந்த வடத்துக்கு அலங்காரம் ஒன்று போட போகிறோம். லேசான அலங்காரம், சந்தோஷமான அலங்காரம். என்ன அலங்காரம் போடுவோம்? ஒரு சாதாரண ஒரு இயற்கை பறவையை மனதில் வச்சு கொண்டு செய்வோம். அப்புறம் எப்படிங்கிறலாம். இப்படி ஒன்றை போட்டுட்டு இப்படி ஒன்றை போட்டுட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு பதிவு ஏதாவது மிருகமோ பறவை இந்த அமைப்பில் வரும். இதுதான் அலங்காரம். இயற்கைக்குறான் சரியான பழமைக்குறாங்க. விளங்குதா? இது ஒரு அலங்காரம் அமைப்பு. இது அலங்காரம் என்னோட இதை பார்த்து யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. என்ன அலங்காரம் என்ன? அப்போ ஒரு படத்தை அதிக நேரம் பார்க்குறதுக்கு பிடிக்கிறத தான் பார்ப்பீர்கள். இப்போ உதாரணமாக கலரெல்லாம் சிஓ இல்லோ யூஆர் கலருக்கு சில பேர் யூவை எடுத்து போட்டு விட்டுருவாங்க. அப்போ அது ரெண்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை வடிவாக கவனிக்கிறதுக்காக தான் அந்த விஷயம் செய்கிறது. வேணுமென்று சகோதரப்படவில்லை இல்லை, வேணுமென்று தான் செய்கிறது. அவ்வாறு இப்படியான புதிய படங்கள் போட்டுக்கண்ணா. அவன் இதுக்கு வருணம் திருடுறால் நல்ல கலர் எடுக்க போகிறேன். பச்சை எடுப்பேன். பச்சை இதுக்கு பச்சை அலங்காரம் படிக்கிறேன். பார்த்தீங்களா? சில நிமிஷம் படம். நீங்கள் அதிகமாக தாமரை ரோசா பூஜை இருக்கிறாமல் இவர் புதிய முறையில் வரும். புதிய அணுகுமுறை. வீட்டு கதவை சேவை. நீங்கள் அந்த சோப்பு வர்றதாக அழகாக வேணுமா? இப்போ நல்லபடியாக கொஞ்சம் ஐதாக வேணும். கலர் வித்தியாசம். இது போர்டு, எழுதுகிற போர்டு.
பாச்சொண்டு எழுதுனா மஞ்சள் தண்ணி பச்சை இலை பச்சை கலர் நீங்கள் விரும்பிய வர்ணம் கொடுக்கலாம். நாங்கள் எனக்கு சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்தா சரி. அது படமாக தான் வேணும். அமைச்சி சமையல் வரணும். கண் கால் பார்க்குறோம்னா வெள்ளை சூழி நீளம் தண்ணி பச்சை கடும் பச்சை இந்த பிராணி சேர்ந்தது. அடுத்த கால் காலை காட்டி வரும். கால் குத்தி கொண்டு இருக்குது. அலங்காரம் வேணும். இதற்கு நாங்கள் சிறிய வட்டங்களை சும்மா தூர இடங்களை போடுறோம். வட்டம் வட்டங்களை போடுவோம். வட்டங்களை போட்டு இங்கே உள்ள வர்ணம் மீண்டும் 3 வட்டம் போடலாம். மீண்டும் பேருந்தும் வட்டம், மஞ்சள் வட்டம், கண்ணி பச்சை வட்டம். அந்த கலர் இங்கே வரும். 3 வரும். சரி, அதான் புதிய ஏற்ற முறைகளாம் இதெல்லாம். இதுதான் புதிய முறைகள், புதிய கண்டுபிடிப்பு. பலருமே ஒன்றை பார்த்துக்கிறவில்லை. எங்களோட மனதில் உள்ளதை கூறுறோம். பச்சை பார்த்தீங்களா? சிறுவர்கள் நீங்கள் சித்திரத்தில் விருப்பம் பெறும். அலங்காரம் அமைக்கப்பட்டது. இந்த படம் பேப்பர்லையோ புத்தகங்களிலோ விராது. நாங்கள் எங்களுடைய மனநிலையில் வந்ததை கீறுனாங்க. இது புத்தகத்தில் வந்து நாங்கள் பார்த்துக்கிறது அப்படின்ற கதையில் புதிய நோக்கத்தோட புதிய கண்டுபிடிப்பு பிராணி. இந்த பின்னணியை நீங்கள் வேறு வர்ணங்கள் கொடுக்கலாம். நாங்கள் பேனோட சோப்பு பெஞ்சியம் சோப்பு பெஸ்டல் அந்த பிக்காசோ கலரெல்லாம் கணக்கு வந்துருக்கே இல்லை. எது விருப்பமோ அந்த விருப்பம் மூடி கடுமையாக கொடுத்தா அந்த துணி அலங்காரமாக வரும். பின்னணிக்கு அந்த பிள்ளைக்கு அடிக்கலாம் கலர். நாங்கள் வேறு மாடிக்கு காட்டுறது சட்னி விருப்பம். இப்படி அலங்காரம் போட்டு போடலாம். ஏதாவது கிறுக்குன்னா அலங்காரம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கிறுக்க அழகாக வரும். இது மனம் தூய்மைப்படும். அம்பிக்கப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, சொல்லி கொண்டு போகலாம். இது விருப்பம் பெறும். உங்களுக்கு என்னோட கீழே படங்கள் எழுதணும். துணி கதவை செய்யலை. கதவு மரப்பு வீட்டு கதவு ஒரு பிராணி இந்த ஒரு பறவை இந்த முகம் இருக்குது.
செட்டுகள் அந்த அமைப்பெறும் ஒன்று டைப்பாக கைப்பெறும் இப்போ எல்லாம் புதிய புதிய பேக்குகள் புத்தகங்கள் புதிய முறைகள் வருது அதை நாங்கள் பின்பற்றிக்கிறோம் நாங்கள் சரியா இதை பதிஞ்சு கொள்ளுங்கள் அடுத்தது போக போகிறோம். பதினஞ்சு 50 வருஷம் ஆச்சு. அவ்வாறு இன்னொரு தாருங்கள் இது அதே சீரக சுருக்கமான முறை. இந்த புதிய முறையின்படி தானங்கள் போட போகிறாங்க 7, 8, 9 அதுகளையும் நாங்கள் அறிஞ்சிடலாம். 9, 6, 7, 2, 3 இதுகளை வச்சு நாங்கள் அறிஞ்சிக்க போகிறாங்க. பெட்டியாகி டபுள் கோடாகி போட்டு பார்த்தீங்களா தானத்தை வச்சு அலங்காரம் வட்டங்கள் போட்டு இப்போ அலங்காரம் அலங்காரம் இருக்குது. சில நேரங்கள் பூக்கள் மட்டும்தான் அலங்காரம் இருக்குது. ரோசாப்பூ மல்லிகைப்பூ அது இல்லை எழுத்துக்களும் அதுதான் அலங்காரம் தான் எல்லாம் அலங்காரம். பார்த்தீங்களா அமைப்பை பார்த்தீங்களா தானங்களாலே ஒரு அழகு வந்துடுது. தானங்களாலே ஒரு அழகு வந்துடுது. மூக்கு வச்சு குரு போல இதெல்லாம் அலங்காரம். இதுக்கு நாங்கள் பலவந்தொடி பார்ப்போமா லைட் ப்ளூ எடுத்து பலவந்தொடி பார்ப்போம். வெளியே வரலாம் கொடுக்கலாம். தண்ணி லைட் ப்ளூ மென்மையான மென்மையான எல்லாம் நீளம். அமைப்பான எழுத்துக்களை கொண்டு நீங்கள் சோக்கெல்லாம் போடும்பொழுது நல்லா தடிப்பாகவும் நெருக்கமாக மீது பிளாக் போர்டு எழுதுகிற வேண்டியாத ஐலான ஊழல் விடும். அதான் விஷயம். இது ஒரு எழுத்துக்களை உருவாக்கப்பட்ட அலங்காரம். அப்போ இன்னொரு காரணங்கள் இதிலே செய்வோம். பிராணியில் முகத்தை போடப்படும். பிராணி யானையில் முகத்தை போட்டு வராங்க முன்பக்கம் வளர்ந்தான். விளையாங்க சில பார்ப்பார். சின்ன பிள்ளைகள் இன்னும் சுண்டுவை சுழவோட காது இதாகும். இயற்கையை கொஞ்சம் மாற்றிக்கிறது லேசான வழியில் வருது. யாரும் குறி வச்சிருக்க புட்டு போடுறது அது பார்த்தீங்களா இது ஒரு அலங்கார டிசைனாக இருக்காங்க.
இந்த தண்ணி அலை கடல் அலை போல அலை இங்கேயும் வர அலை பானம் இது ஒரு அலங்காரம். பார்த்தீங்களா, இது ஒரு புதிய அலங்காரம். இதை நாங்கள் வடிவான கலரில் அடித்து போட்டு கடைகளில் ரோட்டு வழியை வீதியில் போட்டு விற்க நல்ல வியாபார யுக்திகள். அதை விட தத்துவமாக யாரும் இருக்கிறனால பிள்ளைகளே கஷ்டம். தத்துவமற்ற முறையில் சாதா கைவோன போக்குல இருக்கிறவனும் எப்படி இருக்கிறான்னு சித்திரம் தான். இதோட போகிற பேரங்கள் கவிச்சலைக்கு சாதாரண போகிற பேரங்கள் விளந்தான் மூக்க வச்சது. இருந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பேரும் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு ஆள் யோசிச்சு கொண்டு இருக்கோம். கற்பனை பண்ணுவ போல இருக்கு. கை கட்டிக்கிறேன் என்னோட யோசிங்க. சிந்திக்கிற ஆற்றலை கொண்டு வர சித்திரம் சிந்தனை பெறணும். சில பேர் கையால் மட்டும் மனம் எல்லா புலங்களும் வேறு செய்யும். சிலர் பாடத்தை கணித பாடம் செய்யும் பொழுது சிந்தனை இது கொண்டு ஒரே சிந்தனை தான். இதுக்கு வர சிந்தனை அதுக்கு வர சிந்தனை இல்லையா? இதில் தொடுத்து விடுவோம். இது ஒரு அலங்காரம் இருக்கும். சரி, இது மனிதன் இருக்குமா போல வரும். மனிதன் பிராணி 2 விதமான வளங்கள். ஒன்று பாட்டன் பாட்டு 2 வந்து 2ம் வெவ்வேறு கதவுக்கு ஏற்ற சீலை அடைக்கிறது. சரி, அடுத்தது பின்பு அடுத்து அவ்வாறு இதுவும் அவ்வாறு தான். இதில் 2 சிறுவர்கள் இருப்பார்கள். வட்டம் போடு சுலபமான வட்ட சிறுவர்கள். ஒரு வித்தியாசமான படம். அது வேறு வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு ஆள் 2 பேர் நிற்கிறார். பத்மாவை வீதியில் போகிறாங்க. மேலே அலைகள் போகுது, மலைகள் விடம் வீதி. அது 2 பேர் புத்தகமாக கொப்பி மண்டையும் போடலாம், துணியிலையும் போடலாம். இன்னொரு சித்திரம் விரும்பி சொல்வார்கள். பார்த்தீங்கன்னா அமைப்பு அது 2 சும்மா போடுறதுனால பூரணப்படுத்திக்கூடாது. சரி, அடுத்து அவ்வாறு நாங்கள் உலகம் கதவை செய்தைக்கு நாங்கள் கதிரை செய்தை இவ்வளவு சின்ன சதுரமாக இருப்பேன். கதிரை செய்தை கதிரையில் சாமனையில் கதிரைக்கு ஏற்ற சேலை. சரியா, கதிரை சேலை அப்படி தான் இருக்கும். ஒரு அளவான கட்டையாக இந்த அளவு தான் இருக்கும். கதிரையை போகிற சேலை கதிரைக்கு போகிறது தான். அதுக்கு என்ன போட போகிறோம்? ஒரு புலிக்குட்டி படுத்துறதுனா சுகமாக இருக்கிறோம்னா புலி கொண்டு படுத்துருக்கிறார். வால் வரிப்புலியெல்லாம் இப்படி போட
ஒரு பிராணி வளர்த்துருக்கு. அதுக்கு முக்கிய ஆராய்ச்சி பண்ண தவிர புதிய முறையில் ஒரு பழம் ஒரு நேரத்தை விட வளர்க்குறது. பார்த்தீங்களா என்ன சந்தோஷமாக இருக்கிறது போது ஒரே பாடு இருக்கு. எவ்வளோதான் கஷ்டப்படுது. கண் வரம்பை வளருது, வெறிக்கோடு பால் அவ்வளோதான். நீங்கள் அது மாதிரி மேலே நிற்குது. நீங்களும் உங்களை போட்டு கதவு என்ன கதிரையில் போட்டு விட சின்ன பிள்ளைகள் பார்க்குறது ரசிப்பார்கள். அதை கூட பிள்ளைகளும் காலையில் இதுக்கு ஒரு கதை வச்சு இல்லை, ஏன்னா கதை வச்சு இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வாறு பார்த்து சொல்லுவோம் நிறுத்துகிற கதிரை. அடுத்து இன்னொரு சாதாரணமாக போடுவோம். அதை வச்சுட்டு சூரியன் போல சூரிய கதிர் போல அதுக்கு அலங்காரம். சூரிய கதிர் போல ஓம் என்ன ஓம் அலங்காரம். மற்றலங்காரம். இதுவும் அலங்காரம். போட்டால் பெரியப்படல கதிரை கேட்டு அலங்காரம். கதிரை கதிரை உயர்த்துறையாச்சு. மற்றது கதிரை சீலை, வீட்டு கதவை சீலை, மேசை விரிப்பு நல்ல முறை. மேசை விரிப்பு சாப்பாடு மேசையோ படிக்கிற மேசையோ அது பெருசாக இருக்கும். செப்ப வடிவிலே பெருசாக இருக்கும். செப்ப வடிவிலே பெருசாக அது 3 மூலையிலும் அதான் அதில் அரிசி பழம் அதெல்லாம் பெறும். டேபிள் க்ளாத் மேசை சீலை. மேசை சீலை பார்த்தீங்களா? மேசை சீலையில் ஒரு மயிலோட கிரகம் சும்மா மயிலோட கறிக்காடுவேன். மயில் 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 தான் மயில். மயில் ஒரு நேரம் காட்டு பாதையில் புறப்பட மயில். இது வகையான அலங்காரம். காட்டு பத்திரிகை புல்லு பத்திரிகை மயில் நிற்குது. சாதாரண இதுக்கு போகிற வர்ணம் சொல்லி நாங்கள் வர்ணம் சொல்லி காட்டக்கூடிய கலைஞரை நிற்க வைக்கலாம். நீங்கள் உங்களை விருப்பப்படி
நீங்களும் அரைவாசி பங்கு கீரை வேணும் செய்ய வேணும். அதுக்காக தான் இப்படி செய்கிறேன். மரணம் சொல்ல உங்கள் பொறுப்பு. இது ஒன்று. மேசை க்ளோஸ், டேபிள் க்ளோஸுக்கு இப்படி பிடிப்போம். நீளமாக பிடிக்கிறோம், முக்கோணம் மாதிரி. இது அலங்காரம், முறுக்கு அலங்காரம். இதோட அலங்காரம் சுவர் நல்ல படம். சாதாரண பரணத்துறை சரியாது. சரியா? ரைட். ஒரு அலங்காரமாக ஒரு மேசையில் ஒரு கலக்க அலங்காரம், ஒரு பெரிய அலங்காரம். இப்படி அலங்காரம் பெருமை இல்லை. கடல், இது கடல், இது கரை, அது ஆகாயம். ஊரே இப்படி அந்த காட்சி மிகவும் இது பூக்கள், இது மண்தரை. மண்தரை புல்லு. பின்பு கடல் காட்டுவோம், நீலக்கடல். இது தண்ணீர். நீளமாக கடல், கடல் கடல் நீளமாக இருக்கும். இது ஆகாயம்.
கடற்கரை ஆகாயம். பார்த்தீங்களா? ஆகாயம் கடற்கரை காட்சி. இந்த வெள்ளம் போகுதுண்டா, பாய் வெள்ளம், வெள்ளம் தூர போகுது. விளம்பர காட்சி. மேசை சாப்பாடு மேசையை போகிற துணியில் அலங்காரம் பெறும் சின்னமரங்கள் பெறும் காட்சி இருந்து 15 சொல்லுங்க. சரி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.